ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை விரும்பினேன். அவளை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டேன். அரசரோட வழக்கறிஞர் மிஸ்டர் டீவில் ஃபோர்ட் எட்மாண்ட் டாண்டிஸை கைது செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. அவன் நமக்கு துரோகம் பண்ணியிருந்தா அதுக்கான தண்டனை அவன் அனுபவிக்கட்டும். எந்த குற்றமும் செய்யல, என்ன விடுங்க. அவன் உயிரோடு தான் இருக்கான். ஆனா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இறந்துட்டான். தூரமா போகணும். யாராவது இருக்கீங்களா? யார் நீ? என்னுடைய பேரு அபவுட் ஃபேரியா. இந்த உலகத்திலேயே இதுவரைக்கும் யாரும் பார்க்காத பொக்கிஷங்களை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த புதையல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுல பாதி இன்னையில இருந்து உனக்கு சொந்தம். அந்த புதையல் உன்கிட்ட இருந்தா நீ என்ன செய்வ? நல்லது செய்வியா? இன்னையில இருந்து யாரெல்லாம் தப்பு செய்யறாங்களோ அவங்கள தண்டிக்க போறேன். நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் மோண்டே கிறிஸ்டோட கவுண்ட். பொறுமையா யோசிக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். எதுக்கு தயாரா இருக்கணும்? பழி தீக்கிறதுக்கு. மெர்சிடஸ், மாண்டே கிறிஸ்டோவோட கவுண்டனை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னால அது இவர் தான். ஆல்பர்ட், உனக்கு அவரை பத்தி என்ன தெரியும்? நான் பொதுவா யாரையும் நம்புறதில்ல, அதுவும் குறிப்பா வெளிநாட்டுக்காரங்க. மாண்டி கிறிஸ்டோ யாருன்னு நான் கண்டுபிடிப்பேன். இங்க இருந்து வந்திருக்கான், எங்க போக போறான்? உங்களுக்கு இறக்குன்றதே கிடையாதா? எட்மோண்ட் டாண்டிஸ்க்கு யார் இறக்கம் காட்டினா? உங்க பழிக்கு என்ன பலி கொடுக்க தயாரா இருக்கீங்கல்ல? இது பகைக்காக இல்ல, இது நியாயத்துக்காக. அநீதிக்கு எதிரான என்னைக்கு போராடுவேன். அதுதான் நான் உயிர் வாழ்றதுக்கே காரணமா இருக்கு.